சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். எங்க போனவங்களை இன்னும் காணோம் அப்படின்னு தெருக்கோடி வரை பார்க்கறாங்க பங்கஜம் அம்மா. அப்போ அடுத்த வீட்டு வாசல்ல கையை துடைச்சிக்கிட்டே வந்து நின்றாள் மரகதம். என்ன மரகதம், பகலெல்லாம் ஆளே காணவில்லை, வேலை ஜாஸ்தியா அப்படின்னு ஆரம்பித்தாள் பங்கஜம் அம்மா. அதெல்லாம் ஒண்ணுமில்ல அக்கா, ஏதோ நினைப்பிலே நேரம் போயிடுச்சு அப்படின்னு பதில் சொன்னா மரகதம். அந்த 2 வீட்டு நடுவுல இருக்கிற திண்ணையில 2 பேரும் உட்கார்ந்துக்கிட்டாங்க. 2 பெண்கள் கூடி பேசுவதென்றால் அந்த பரஸ்பர இன்பம் அவர்களுக்கு அல்லவா தெரியும் அப்படின்னு சொல்றாங்க திரு ஜே.கே. அவர்கள். மணி 8 இருக்குமா என்றாள் பங்கஜம். இப்பதானே 7:30 மணி அடிச்சதுக்கா, வேலையெல்லாம் முடிஞ்சுதா என்று கேட்டாள் மரகதம். ஆச்சு, வேலையாகி என்ன பண்றது, எங்க வீட்டு ஐயாவுக்கு கோயில் குளமெல்லாம் சுத்திட்டு வர்றதுக்குள்ள மணி 9-10 தாண்டிடுது. அவங்க போகிறதும் இல்லாம அந்த பையன் சோமுவையும் கூட்டிட்டு போயிடுறாங்க. சோமு வீட்டில் இல்லையாக்கா என்று பேச்சை வளர்ப்பதற்காக கேட்டாள் மரகதம். உடனே பங்கஜம்மா, அதை ஏண்டி கேட்குற, அவன் பண்ற கூத்தை எங்க போய் சொல்றது, விளக்கு வச்சா வீட்டிலே இருக்கிறதில்ல, உபன்யாசம் கேட்க போயிடுறான், போன வருஷம் ஃபெயில் வேற, பத்தாததுக்கு கறி திங்க மாட்டானாம், அவருக்கோ கறி இல்லாம ஆகாது, 2 பேருக்கும் 2 விதமா சமையல் பண்ண என்னால முடியல, இவனுக்கு வெறும் ரசத்தை வச்சுட்டேன். அப்போ என்னக்கா சமையல் என்று கேட்டாள் மரகதம். குப்பமா வந்தா 8 கொடுத்து அனுப்பினேன், 8 கிழத்து மீன் வாங்கியாந்தா, வீட்டில் மாங்காய் இருந்தது, அதை போட்டு குழம்பு வச்சேன், சோமுக்கு ரசத்தோட விட்டாச்சு. காத்தால இருந்து தோலை எல்லாம் ஒரே வலி, இதுல அசைவம் வேண்டாம் சைவம் வேணும், என்ன பண்றது, சலித்து கொண்டே பெருமூச்சு விட்டு கொண்டாள் பங்கஜம் அம்மா. இப்போ மரகதம் ஆரம்பித்தாள். அதை ஏன் கேட்குறீங்க அக்கா, எங்க வீட்டில் இருக்கிறவரு அப்படிதான் பாருங்க, முருங்கைக்காய் சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு பொரியல் வைன்னு சொல்லிட்டு போனாரு. நான் 11 மணிக்குள்ள சாம்பார் வச்சு சாதம் வடிச்சிட்டு உட்கார்ந்துருந்தேன். இந்த கட்டையில போற காய்கறிக்காரன் வரவே இல்லை. வீட்டில் இருந்த வாழைக்காய் வைத்து வறுவல் பண்ணினேன். இந்த மனுஷனுக்கு எவ்வளோ கோபம், எப்பவும் இந்த இளவெடுத்த வாழைக்காயா அப்படின்னு தட்டோட வீசிட்டாரு. சொல்லி முந்தானையால் கண்ணை துடைத்தாள். பேச்சை மாற்றுவதற்காக பங்கஜம் அம்மா, சரி சரி, உன் நாத்தனார் முழுவாம இருந்து அபாஷன் ஆச்சுன்னு சொன்னியே, என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க. உடனே மரகதம் குரலை உயர்த்தி, அபாஷனும் இல்லை குபாஷனும் இல்லை, 7 மாசம் ஆச்சான், என்ன நடந்ததோ தெரில, காத்தாலே வயிறு வலின்னு ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க, அப்படி போகையில அப்படின்னு அவ கிளைமேக்ஸ் சொல்லுவதற்குள்ள பங்கஜத்தோட கணவர் வரும் சத்தம் கேட்டு இருவரும் எழுந்தார்கள். பங்கஜம் அம்மாளின் கணவர் சதாசிவம், மகன் சோமுவும் திருநீரோடு பக்தி பழமாக வந்தார்கள். மரகதம் குரலை தாழ்த்தி, ராஜி அனுப்புங்க அக்கா, வாழைக்காய் கொடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டா. உடனே பங்கஜம் அம்மா ராஜியை அனுப்புனா. என்ன என்று அதட்டலோடு கேட்டார் சதாசிவம். உங்க பிள்ளைக்கு சாதத்துக்கு தொட்டுக்க வேணுமா, அதான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி சமாளித்தாள் பங்கஜம் அம்மா. முத்தத்தில் கைகால் அலம்பிக்கிட்டு இருந்த சோமு கேட்டுக்கிட்டே கூடத்தில் இருந்த சாமி படங்களுக்கு முன்பு பாட ஆரம்பித்தான். அருட்ஜோதி தெய்வம் என்னை அப்படின்னு பாட ஆரம்பிச்சான். சோமுக்கு வயது 15 தான். மனுஷனுக்கு பித்து பிடிக்கும் பருவம். அது சமய பித்தோ கலை பித்தாகவோ அரசியல் அல்லது பெண் பித்தாகவோ கூட இருக்கலாம். சோமுவுக்கு சமய பித்து தான். எல்லாத்துலேயும் இருந்து தன்னை பிரித்து கொண்டு போவது, விளையாட்டு பாட்டுன்னு எதுலையுமே கலந்து கொள்ளாம இருக்கிறது, தான் நினைக்கிறது தான் சரி, மற்றவர்கள் புரியாம பேசுறாங்க என்று நினைப்பு வந்தால் போதும், கோயில் குளம் என்று சுத்திய பிறகு சோமுக்கு சமயப்புத்து தான் என்று உறுதி செய்யலாம். பள்ளிக்கூடம் விட்டா கொய்யாத்தோப்பு, கொய்யாத்தோப்பு விட்டா வீட்டுக்கு வந்து விளையாடுறது, பிறகு சாப்பிடுவது தூங்குவதுமாக இருந்த சோமு வாழ்க்கை 8ஆவதில் கோட்டை விட்டதும் சதாசிவம் கண்டிப்பாக நடக்க ஆரம்பித்தார். இனிமே பள்ளிக்கூடம் விட்டு நேராக வீடு வரணும், வந்ததும் சாப்பிடும் வரை படிக்க தான் வேணும் அப்படின்னு கட்டளை போட்டார். வீட்டில் தம்பி தங்கை விளையாடி கொண்டு இருக்கும்போது சோமு மட்டும் சதா படித்து கொண்டே இருக்க வேண்டியதாயிற்று. ஒரு நாள் அம்மா, ஏண்டா எப்போதும் படிச்சுட்டே இருக்கிறியே, எங்கேயாவது போய் விளையாடலாம்ல, இப்படி சிரிப்பே இல்லாம இருக்கிறியே, கொஞ்சம் யோசிச்சான் அவங்க அப்பா எதுவும் திட்டுவாங்களோ அப்படின்ட்டு. பிறகு கோயிலுக்காவது போயிட்டு வரலாம்ல அப்படின்னு சொல்லுவதற்குள்ளே சட்டையை போட்டுக்கொண்டு வெளியே ஓடிவிட்டான். இரவு சதாசிவம் வீட்டுக்கு வந்ததும் சோமுவை தேடினார். வீட்டிலே எப்போதும் படிப்பா, பிள்ளை ஜெயிலில் இருப்பது போல இருக்கணுமா, அதான் நான் கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சேன் அப்படின்னு பங்கஜம் அம்மா சொன்னாங்க. சொல்லும் போதே அவங்களுக்கு கண்கள்லாம் கலங்கிடுச்சு.
சரி சரி, இப்ப என்ன எங்கன்னு தானே கேட்டேன் என்று சொல்லிக்கொண்டே சாமி படம் முன்பு நின்று என்ன சாப்பாடு என்று கேட்டுக்கொண்டே சாமி கும்பிட்டார். கத்திரிக்காய் குழம்பு அப்பளம்னு சொன்னதும் முகம் சுளித்து கொண்டார். ஏன் 2 கருவாடு போட்டு குழம்பு வைக்க கூடாதா என்று கோபமானார். சதாசிவம் என்னதான் சிவன் பக்தரா இருந்தாலும் அசைவம் இல்லாமல் அவருக்கு முடியாது. கோயில்ல இனி தினமும் சுவாமி அருளானந்தரோட பிரசங்கம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னாரு அவர் மனைவி கிட்ட. மறுநாள் சோமு தந்தையுடன் கோயிலுக்கு போக ஆரம்பித்தான். சாமி, நான் இந்த முறை பாஸ் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்து அது அந்த பக்தி சீக்கிரம் வளர்ந்து இப்போ வாழ்வே மாயம் அப்படின்னு தோன்ற ஆரம்பித்தது சோமுவுக்கு. சுவாமி அருளானந்தரின் பிரசங்கம் 27 நாட்கள் சிறப்பாக நடைபெற்றது கோயில்ல. பிறகு என்ன, இப்போ சோமுக்கு ஞானம் பொழிய ஆரம்பித்தது. தாய் தந்தை படிப்பு உடன்பிறப்பு உலகம் எல்லாமே பொய் தான், சாவு மட்டும்தான் உண்மை. நான் சாகும்போது யாராவது தாயோ இல்லை தந்தையோ படிப்போ உடன்பிறப்போ என்னை காப்பாற்ற முடியும்? இவர்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நான் யார், இவங்க யாரு? எல்லாரும் வெறும் பொய் தான். படிச்சு சம்பாதிச்சு என்ன செய்ய போறோம்? மரணத்தை மனிதன் ஜெயிக்க முடியாது, ஆனால் ஆசைகளை துறப்பதினால் கடவுளை அடைய முடியும் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சான் சோமு. இப்படியாக ஒவ்வொன்றாக யோசித்து பக்தி முத்தி போய் இமயமலை போகலாம்னே முடிவு எடுத்து விட்டான் சோமு. அங்கே போய் லோக குருவுக்கு சேவை செய்ய வேண்டுமாம். அப்படி செய்தால் எவரெஸ்டையும் தாண்டி சொர்க்கத்துக்கு அனுப்பி விடுவார்ல. சம்போ மகாதேவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே எழுந்தான் சோமு. அம்மா அவனை ஏய் என்ன தேய்ச்சிக்க வாடா அப்படின்னு கூப்பிட்டாங்க. அதுக்கு அவன் யோசிக்கிறான், இந்த கட்டையில் போகிற உடம்புக்கு எதற்கு என்ன, இன்னைக்கு ஒரு நாள் தானே அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே அம்மா என்னதுடா ஒரு நாள்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. உன் தாத்தாவுக்கு இப்படி தாண்டா தலைமுடிய சுருள் சுருளாக இருக்கும், நல்லா கருத்து போய் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 மாசமா ஒரு பிளாஸ்டிக் பெல்ட்டுக்காக சேர்த்து வைத்த பணத்தை எடுத்துக்கொண்டான். கொஞ்சம் காலமாக நண்பர்களிடம் பேசுவதும் இல்லை, விளையாடுவதும் இல்லை. சொந்தக்காரங்களை பார்த்தாலும் பேசுவதும் இல்லை, அவர்களோட இல்லை. கோயில் விட்டா வீடு, வீடு விட்டா கோயில் அப்படின்னே அவனோட நாட்கள் போயிருந்துச்சு. அடுத்த நாள் காலை அவன் சொன்னது போல அந்த நாளும் வந்தது. ஒரு துண்டு மட்டும் கட்டிக்கொண்டு எல்லோரும் எழும்பும் முன் எழுந்து விட்டான். நேரே சந்நிதி கோபுரத்துக்கு போனான். அங்கே பண்டாரங்களுக்கு தான் கொண்டு வந்த அந்த பிளாஸ்டிக் பெல்ட்டுக்காக சேர்த்து வைத்த பணத்தை எல்லாம் அந்த பண்டாரங்களுக்கு கொடுத்து விட்டான் தானமாக. பிறகு குளத்துக்கு போறான். அங்கே பழனிநாதனிடம் தலையை காட்டுகிறான். என்ன தம்பி மொட்டையா அப்படின்னு கேட்குறாரு. ஆமா, வேணாம் தம்பி, கிராப் வெட்டிக்க, அதான் உனக்கு நல்லா இருக்கும் இந்த வயசுக்கு அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் ஒரு நாள் சடலமாகத்தான் போக போறான், முடி எதற்கு அப்படின்னு அவன் சொல்றான். உடனே அவரு பேசி பயனில்லை அப்படின்னு அந்த நாவிதன் முடியை கொஞ்சம் கொஞ்சமாக சிரைக்க ஆரம்பிக்கிறாரு. சிரைக்கும் போது அவனோட கண்ணு அங்கே இருக்கிற கண்ணாடியில் பார்க்கும்போதே முடியெல்லாம் கீழே கொட்டும்போது அவனுக்கு கண்ணீர் வருது. ஆனால் எதற்காக கண்ணீர் வருதுன்னு அவனுக்கே தெரியலை. ஆனால் சந்நியாசமாக போகணும் அப்படின்னு முடிவெடுத்த பிறகு அந்த கண்ணீர் எதற்கு அவன் கண்ணிலிருந்து வருதுன்னு அவனுக்கே புரியலை. உடனே கீழே இறங்கி குளத்துல 4 முழுங்கு போட்டு சொந்த பந்தம் எல்லாத்தையுமே விட்டு விலகுவது மாதிரி மனசுல நினச்சிக்கிட்டான். வடதிசை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். இமயமலை எத்தனை மைல் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டான். 2000 மைலுக்கு மேலே கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு. அங்கே போய் அந்த சாமிக்கு சேவை செய்கிற மாதிரி சொர்க்கலோகம் போகிற மாதிரி அவன் கனவும் கண்டுக்கிட்டான். சோமு நடந்து 6 மணி நேரம் இருக்கும். கிட்டத்தட்ட பரங்கிப்பேட்டை கிட்ட அவன் நடை பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. அங்கே ஒரு சந்தையும் இருந்துச்சு. சந்தையில் வியாபார மார்க்கமாக வர்றவங்க போகிறவங்க, அங்கே காய்கறி விற்பவங்க, பழம் விற்பவங்க அப்படின்னு எல்லாரையுமே பார்த்துக்கிட்டே இருந்தான். அங்கே பேச்சுகள்லாம் தடபடலாம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு மர நிழலில் ஒரு இளம்பெண் வந்து நாவல் பழம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நாவல் பழத்தை பார்த்ததுமே அவனுக்கு எச்சில் ஊற ஆரம்பிச்சிட்டு. அவளோ படி ஊறனா அப்படின்னு சொல்லி விற்றுக்கிட்டு இருந்தா. அதுவும் உப்பு போட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தா. இவனுக்கோ பள்ளிக்கூடத்தில் வாசலில் விற்கிற நாவப்பழத்தை விட இது விலை கம்மியாக இருக்கே அப்படின்னு அவனுக்கு தோணுது. அந்த நாவல் பழமோ கரு கருன்னு உருண்டையாக ரொம்ப அழகாக பார்க்கவே இருந்தது. இவனுக்கு அதை சாப்பிடணும் போல தோணிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரம் பார்த்து ஒரு கிழவர் வந்தார். அந்த கிழவர் அந்த இளம்பெண்ணிடம் கிண்டல் அடித்து கொண்டே அந்த பழத்தை வாங்கினார். அந்த கிழவர் நாவல் பழம் கேட்டதும் அந்த பொண்ணு ஒரு பேப்பரில் நாவல் பழத்தை போட்டு அது மேலே உப்பு தூவி கொடுக்குறா. அதை பார்த்ததுமே சோமுக்கு வாயில எச்சி ஊற ஆரம்பித்துட்டு.
கிழவர் அதை வாங்கும்போது கூட ஒரு கைப்பிடி போட்டு கொடுமா அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டே கேட்குறாரு. கிழவர் சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போதே அந்த மொட்டைத்தலை சிறுவன், அதான் நம்ம சோமு, அவனை பார்க்கும்போது, இந்தாடா பையா, கொஞ்சம் வாங்கிக்கோ, இந்த ஒரு பழமாவது அப்படின்னு கொடுக்குறாரு. கொடுக்கும்போது, நான் ஒன்றும் எச்சி பொறுக்கி அல்ல, நான் உங்ககிட்ட இருந்து வாங்க மாட்டேன் அப்படின்னு சோமு டேய், நான் உன் தாத்தா மாதிரிடா, இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னதுமே அவனுக்கு காலையில் அவங்க அம்மா சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. இவன் முடி அவங்க தாத்தா போல சுருட்டையாக கருப்பாக இருக்குதுன்னு அவங்க அம்மா சொன்னது உடனே நினைவுக்கு வருது. உடனே அவன் மனம் கலங்கி போகுது. நீ கோவப்பட்டாலும் பட்டுக்கோடா, இந்த ஒரு பழத்தை வாங்கி சாப்பிடேன் அப்படின்னு திரும்பவும் அந்த தாத்தா கொடுக்குறாரு. கொடுத்ததுமே அவன் என்ன செய்யன்னு தெரியாமல் அந்த பழத்தை வாங்கிடுறான். வாங்கினதும் அந்த தாத்தா, யாரோ ஒரு அனாதை பையன் போல இருக்கு, இப்படி இங்கே வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. அதை வாங்கி சாப்பிட்டதுமே அவனுக்கு நிற்க முடியல, அந்த இடத்த விட்டு ஓடுறான். ஓடினதும் அங்கே ஒரு இடத்துல போய் நிற்கிறான். அங்கே வேர்க்கடலை வறுக்கிற வாசம் அவன்கிட்ட வருது. அது வந்ததுமே அவனால் எதையுமே யோசிக்க முடியலை. நம்ம எதுக்காக வந்தோம், ஏன் இப்படி நின்று இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம், இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோன்ட்டு அவனோட மனசு கலங்குது. நம்ம வந்த காரணத்தையே நம்ம மறந்துட்டோமே அப்படின்ட்டு அவன் மனசில் மின்னல் அடித்த மாதிரி அந்த எண்ணம் வருது. சிதம்பரத்தில் இருந்து கடலூர் செல்லும் சாலையில் நடக்க முடியாமல் நடக்கிறான் சோமு. அதான் நம்ம ஞானச்செம்மல் சோமு. பசி அவனுக்கு பொறுக்க முடியலை. வயிற்றுல ஒரு வலி, கை காலில் சோர்வு. இன்னும் இமயமலை எவ்வளோ தூரம் இருக்குது, உடம்பு இப்போவே இப்படி வலிக்குதே அப்படின்னு சாலை ஓரமாக உட்கார போகிறான். கொஞ்சம் வர வர இருட்ட ஆரம்பிக்குது. அவன் நிற்கிற இடத்துல விளக்கும் இல்லை, வெறும் நிலாவோட வெளிச்சம் மட்டும்தான். இரவு படுக்கை இங்கே வச்சுக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறான். எங்கே படுக்கிறதுன்னு அவனுக்கே தெரியலை. படுக்கிற இடத்த யோசிக்கிறான். அப்போ தான் அவனோட வீட்டில் அவன் பஞ்சு மெத்தையில் படுக்கிறது ஞாபகத்துக்கு வருது. சரி, அப்போ யார் வீட்லையாவது போய் சம்போ மகாதேவா அப்படின்னு சாப்பாடு கேட்போமா, வயிறு வேற ரொம்ப பசிக்குதே அப்படின்னு யோசிக்கிறான். நம்மளை பார்த்தா பிச்சைக்காரன்னு நினைப்பாங்க அப்படின்னும் நினச்சிக்கிறான். அதே சமயத்தில் வீட்டில் என்ன நடக்கும்னு யோசிச்சு பார்க்குறான். இந்நேரம் வீட்டில் நம்ம அம்மா அப்பா நம்மளை தேடிக்கிட்டு இருப்பாங்களே, சாப்பிடாம தூங்காமல் இவன் இந்த பையன் எங்கே போனான்னு நினைப்பாங்களே, நம்ம இப்படி வந்துட்டோமே அப்படின்னு கொஞ்ச நேரம் அவனுக்கு பொறுக்க முடியாமல் அழ ஆரம்பிச்சிடுறான். பிறகு அழுத பிறகு ஒரு தெளிவு பிறக்குமே, அதே மாதிரி அவன் கொஞ்சம் தெளிவாயிடுறான். அவன் நடந்து வந்த சோர்வு, பசி, மயக்கம் கண்ணை கலங்கிக்கிட்டே வருது. இவ்வளோ தூரத்துக்கு நம்ம இப்படி நடந்து வந்தோமா அப்படின்னு அவனுக்கு சிந்தித்து பார்க்கும்போது கூட கொஞ்சம் அவனுக்கு தலையே சுத்துற மாதிரி இருந்தது. என்ன விதி இது, இப்படி பக்தி முத்தி போய் வந்து விட்டோமே அப்படின்னு நினைக்கும்போது மேலும் அவனுக்கு ரொம்ப அழுகையாக வருது. அழுதுகிட்டே இருக்கிறான். அவனோட பக்தி வெறி பித்து கொஞ்சம் சற்று தளரதான் செஞ்சது. பிறகு அவனாகவே யோசிக்கிறான். பெற்ற பந்தம்தான், பந்தம் இல்லாமலா என்ன இப்படி வளர்த்தாங்க, பாசம் இல்லாமலா என்ன வளர்த்தாங்க அப்படின்னு அவன் மனம் நினைக்க ஆரம்பிக்குது. பந்தம்னா சொந்த பந்தம் தான். சொந்த பந்தம், பாசம் இருந்தால்தான் பக்தி பிறக்கும். கடவுள் மேலே பக்தி இருப்பதோ நம்மளோட பாசத்தினால தான் கடவுள் மேலேயும் நம்மளுக்கு பக்தி வருது. இப்படி ஒவ்வொன்றாக யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சரடு பக்கத்தில் அவனுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம்னு அவன் யோசிக்கிறதுக்குள்ளே அங்கே ஒரு உலக்கை சைஸில் ஒரு பாம்பு நெளிஞ்சு வர்றத பார்க்குறான். உடனே அவனுக்கு பயமாயிருது. ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று அப்படின்னு முருகர் பாட்டை பாட ஆரம்பிச்சுக்கிட்டே மெதுவாக நடக்கிறான். திடீர்னு அந்த பாம்பு அவனோட கழுத்தில் தப்புன்னு விழுற மாதிரி யோசிக்கிறான். ஆனால் அது பாம்பு கிடையாது, அவன் நின்று ஆலமரத்தோட விழுது. பயத்தில் சாலையில் ஓட ஆரம்பிக்கிறான். ஓடி முடிஞ்சதுமே ஒரு இடத்துல, அதாவது நடு ரோட்டில் அவன் மயங்கியே விழுந்துடுறான். அந்த சமயத்தில் ஒரு வில்வண்டி வந்துக்கிட்டே இருக்கு. அந்த வில்வண்டியில் இருக்கிறவர், அப்பா கொஞ்சம் நிறுத்து, அந்த பக்கத்தில் ஒரு பையன் மயங்கி கிடக்கிறான், நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் இறங்கி வராது. அவர் வேறு யாரும் இல்லை, சந்தையில் சோமு பார்த்த அந்த பொக்கவாய் தாத்தா தான். நாவல் பழம் வாங்கி சாப்பிட்டாரே அவர். நீ யாருப்பா அப்படின்னு கேட்குறாரு அந்த சோமு கிட்ட. அவனுக்கு அப்போ தான் நினைவு வருது, சந்தையில் பார்த்த தாத்தா இவர் அப்படின்னுட்டு. அவன் உடனே சொல்கிறான், தாத்தா நான் இமயமலைக்கு போகணும்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். தாத்தாவும் அப்பந்தான் இவனை கவனிக்கிறாரு. நாவல் பழத்தை நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு ஓடுனானே அந்த மொட்டை பையன் அப்படின்னு அவருக்கும் ஞாபகம் வருது. என்னப்பா நீ இமயமலை போகணுன்னு வந்தியா? அட, என்ன மாதிரி புள்ள குட்டி பெற்று
சொத்து சுகம் எல்லாம் கண்ட பிறகு தான் வயசான காலத்தில் இமயமலை போவாங்க. நீ என்ன புத்தி கெட்டு போய் இப்போவே இமயமலை போகணுன்ட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்கிறாரு. அவனுக்கு அழுக மேலும் வந்தது. அழுது கொண்டே, தாத்தா என்னை எப்படியாவது சிதம்பரத்தில் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறான். வீணா பயப்படாதப்பா, நான் வண்டியில் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போகணும். காலையில் ஒரு 3 மணிக்கெல்லாம் இலக்கட்டு தூக்குற வண்டி ஏதாவது சிதம்பரத்துக்கு போவோம். அதில் உன்னை ஏற்றி விடுறேன், பயப்படாமல் வா அப்படின்னு அவர் வண்டியில் அவனை ஏற்றிக்கிறாரு. வண்டியில் ஏறின பிறகு தான் அவனுக்கு ஒரு நிம்மதியே வருது. கோணிப்பையை போர்த்திக்கிட்டு அந்த 3 மணிக்கு அந்த இலக்கட்டு வண்டியில் ஏறவும் ஆரம்பிக்கிறான். சிதம்பரத்தை நோக்கி அந்த வண்டி போய்கிட்டே இருக்குது. இதில் இருக்கிற மைல் கல்லில் சிதம்பரம் 1 மைல்னு அப்படிங்கிறத பார்த்ததுக்கப்புறம் தான் அவனுக்கு மூச்சே வந்தது. சிரிப்பும் வந்தது. அவனோட இடம் வந்ததும் அந்த வண்டிக்காரன் இறக்கி விடுறான். அப்போ அந்த சந்தோஷத்தில் ஓடி வரான் சோமு. வீட்டு வாசலுக்கு வந்ததும் விடிய கால மணி 5 மணி இருக்கும். அம்மா அங்கே வாசலில் கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, பங்கஜம் அம்மா. சோமு பக்கத்தில் வந்ததும் அவனுக்கு சத்தமே வரவில்லை, அழுக தான் வருது. அழுத குரலோட அம்மா அப்படின்னு கூப்பிடுறான். போ விடிஞ்சுதா, அதுக்குள்ளே வந்துட்டியா அப்படின்னு பிச்சைக்காரனை பார்ப்பது போல் பார்த்தாங்க. அம்மா நான் தாம்மா சோமு அப்படின்னு ஓன்னு மறுபடியும் அழ ஆரம்பிச்சிட்டான். அடப்பாவி, இதனடா கோலம்? கையில் இருந்த கோலப்பொடி டப்பாவை டப்புன்னு கீழே போட்டுட்டு ஓடி வந்து அணைச்சிக்கிட்டாங்க சோமுவை. நான் பண்டாரமாக போயிடலான்னு நினச்சிதாம்மா போனேன் அப்படின்னு சொல்லி அம்மாவை இறுக கட்டிக்கிட்டான். பைத்தியக்கார புள்ளடா நீ, என்னை விட்டுட்டு நீ போகலாமா? தாயில் சிறந்த கோயிலும் இல்லைன்னு நீ படித்தது இல்லையா? வா உள்ளே போகலாம் அப்படின்னு பங்கஜம்மா உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே போகும்போதே பார்த்தீங்களா உங்கள் பிள்ளைய? அத்தை வீட்டுக்கு போயிருப்பான் நீங்களே, சந்நியாசம் போயிட்டு திரும்பி இருக்கு அப்படின்னு கண் கலங்க சிரித்து கொண்டே சொன்னாள் பங்கஜம்மா. உடனே அவனோட அப்பா, அட பரதேசி பயப்புள்ளா, அழகா இருந்த கிராப்பை எடுத்து விட்டு சரி சரி போய் உள்ளே போய் மூஞ்சியை கழுவிட்டு சாப்பிட போ அப்படின்னு சொல்கிறாரு. போய் அவன் பல்லை விளக்கி கொண்டு சாப்பிட உள்ளே போனான். அப்போதுதான் அவனோட தங்கையும் தம்பியும் எந்திரிக்கிறாங்க. ராஜி அவனோட மொட்டை தலையை பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சா. அவனுக்கு வெக்கமாகவும் வருத்தமாகவும் இருந்துச்சு. அடுப்பாங்கரையிலிருந்து அவங்க அம்மா குரல் கேட்கவே சோமு சாப்பிட போனான். தட்டில் பழையதை பிழிந்து வைத்து முந்தா நாள் உள்ள மீன் குழம்ப எடுத்து வைக்க வந்தாங்க. என்ன ஊத்தவா என்பது போல சோமுவை பார்த்தாங்க பங்கஜம் அம்மா. சரி நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதா? இதோட இந்த கதை இப்படி முடியுது. துறவாக போகலாம் அப்படின்னு அந்த வயசுக்கேற்ப அந்த புத்தி தோணுனதும் போக ஆரம்பிக்கிறான் அந்த சோமு. அந்த வயதுக்கே உண்டான மனமாற்றம் திருப்பவும் அவனுக்கு கிடைக்கவே மறுபடியும் வீடு வந்து சேருறான் சோமு. சரி நண்பர்களே, அடுத்த காணொளியில் வேறு ஒரு சிறுகதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.